ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ரவா கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்போது இது பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களோட வீட்டில் நோம்பில் கூடுதலாக இந்த கஞ்சி செஞ்சுப்படும். அதோடு இந்த கஞ்சி எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்ப்போம். நான் இன்றைக்கி சுகரும் கருப்பட்டியும் ரெண்டும் ஆட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். ஒவ்வொருத்தர் கருப்பட்டி மட்டுமே ஆட் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கருப்பட்டி ஆட் பண்ணாமல் சுகர் மட்டுமே ஆட் பண்ணியும் செய்வாங்க. சுகர் மட்டும் ஆட் பண்ணி செய்கிறேன்டால் அதுக்கு கலர் வாரத்துக்கு சீனி தீச்சி ஆட் பண்ணணும். அதையும் உங்களுக்கு இதில் பார்க்கலும் எப்படி சீனி தீக்கிற அப்படின்ட்டு. உங்களுக்கு இதில் கருப்பட்டி மட்டும் எப்படி ஆட் பண்ணி செய்கிற அப்படின்னு இதில் சொல்கிறேன். சுகர் மட்டும் ஆட் பண்ணி செய்கிறேன்டாலும் அதுவும் எப்படி செய்கிற அப்படின்னு உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க டவுட் எல்லாம் கேட்டு. அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு வீடியோவிலே கிளியராக சொல்லியிருப்பேன். அப்பவும் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. சீனி தீக்கிறதுக்கு நான் இதில் 5 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணலும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கலர் சேஞ்ச் ஆக கொள்ளைக்கு நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணினீங்க என்றால் கட்டி பற்றும். இதை நீங்கள் நல்ல டார்க் பிளாக் கலர் ஆகங்காட்டியும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல பிளாக் கலர் ஆகிட்டு வரக்கொள்ளைக்கு இதில் புகையெல்லாம் நல்ல மேலுக்கு பறக்கும். அந்த டைமும் கொஞ்சம் பயமாக தான் நிற்கும். அதுவும் பிகினர்ஸுக்கு இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் நிற்கும். அப்பவும் பயப்படாமைக்கு நீங்கள் நல்ல பிளாக் கலர் ஆகினதும் இதில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன்னா மிச்சம் கொதிச்ச தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அதை விட கொஞ்சம் நார்மலாக வார்ம் வாட்டரை விட கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினால் இந்த சுகர் கட்டிப்படாது. அதுக்காக வேண்டி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இதில் சுகர் கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ் இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த சுகர் கட்டிப்பட்டதெல்லாம் கரைஞ்சிடும். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீனி தீக்கிறது. நான் வட்டலாப்பத்துக்கும் சம்டைம் கருப்பட்டி ஆட் பண்ணாட்டி இந்த மாதிரி தான் சீனி தீச்சி ஆட் பண்ணி சுகர் போட்டு வட்டலாப்பம் செய்வேன். நல்லா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு 3 வீக் வரங்காட்டியும் வச்சு யூஸ் பண்ணிலும் ஒரு பொட்டிலோனில் வச்சு சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலுமே இது ஒன்றும் செய்யாது. ரவா கஞ்சி செய்கிறதுக்கு நான் இதில் 4 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பால் செய்கிறேன்டால் ஃபஸ்ட்டுக்கு தேங்காயோட தண்ணி பால் 5 கப் ஆட் பண்ணுங்கள். இதில் 1 கப் ரவை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் இறுகிண்டு வரட்டும். இதில் ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பவுடர் இல்லாட்டி ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக சும்மா நார்மல் ஏலக்காய் ஒரு 2 உடைச்சிட்டு ஒரு 2 ஏலக்காய் மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா இறுகிண்டு வரக்கொள்ளைக்கு நான் இதில் மறுபடியும் ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் 1/4 கப் கருப்பட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் கருப்பட்டி மட்டும் ஆட் பண்ணுறதால் 1 and 1/4 கப் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கருப்பட்டி மட்டும் ஆட் பண்ணுறதால் உங்களுக்கு சீனி தீச்சது ஆட் பண்ண தேவையில்லை. கருப்பட்டிலே கலர் வந்துடும். இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணாமல் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறதாலும் 1 and 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக இறுகின்னு வரக்கொள்ளைக்கு இதில் நான் மறுபடியும் ஃப்ரெஷ் மில்க் 2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன்டால் 2 கப் தேங்காயோட கட்டி பால் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு இந்த சீனி தீச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பானி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணி விட்டேன். எனக்கு கலர் சரியாக வந்துச்சு. உங்களுக்கு கலர் போதாத மாதிரி இருந்துச்சுனால் இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். லாஸ்ட்டுக்கு சில பேர் இதில் எக் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம்டால் எக் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எக் ஆட் பண்ணலை. எனக்கு எக் ஆட் பண்ணுறது பெருசாக விருப்பமும் இல்லை. எக் எப்படி ஊற்றுறேன்டால் வேறொரு பவுலில் எக் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி நல்லா சூடாக கொள்ளைக்கே இதில் சுற்று வர ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வைங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. அப்போ அந்த துண்டு துண்டு மாதிரி நல்லா அழகாக உடஞ்சி வந்திக்கும். நீங்கள் 1 கப் மெஷரிங் கப் அளவுக்கு இந்த ரவா கஞ்சி செஞ்சீங்கன்றால் ஒரு 6 பேருக்கு இது குடிக்கிறதுக்கு போதுமாய்க்கும். இதில் மொத்தமாக 1 கப் ரவைக்கு 6 கப் மில்க்கும் 3 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதில் நான் லாஸ்ட்டுக்கு ப்ளம்ஸ் கொஞ்சம் எட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து டேட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரிலாம் எட் பண்ணலும் அப்படி எட் பண்ணாலும் இது நல்ல டேஸ்ட்டாக தணிக்கும். ஏற்கனவே சவ்வரிசி கஞ்சி ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னால் மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.